வாருங்கள் பலியினில் கலந்திடவே. கொடுங்கள் கொடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. இறைவன் நம்மில் வாழ்ந்திட வேண்டும், நாமும் இறைவனில் வளர்ந்திட வேண்டும். இறைவன் நம்மில் வாழ்ந்திட வேண்டும், நாமும் இறைவனில் வளர்ந்திட வேண்டும். உறவிலாலும் நிலைத்திடவே, உண்மை தேவனை அறிந்திடவே. உறவிலாலும் நிலைத்திடவே, உண்மை தேவனை அறிந்திடவே. ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்து பாடிடுவோம். ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்து பாடிடுவோம். வாருங்கள் வாருங்கள் பலியில் கலந்திடவே. கொடுங்கள் கொடுங்கள் இறைவனை மகிழ்ந்திடவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கோடி அற்புதரான புனித அந்தோணியார் நம்முடைய பாதுகாவலருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய தமிழக மக்களுக்கு ஒரு சிறப்பான பாதுகாவலர் யார் என்றால் நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதரான புனித அந்தோணியார். எல்லா ஊர்களிலும் புனித அந்தோணியாருடைய சுருவத்தை பார்க்க முடியும். எல்லா வீடுகளிலும் புனித அந்தோணியாருடைய நாமத்தை தாங்கியிருக்கின்ற நபர்களை பார்க்க முடியும். அந்த அளவிற்கு நம்முடைய இல்லங்களிலும் நம்மை சுற்றி இருக்கின்ற இடங்களிலும் புனித அந்தோணியார் மிகவும் பிரபலமாக இருக்கின்றார். எனவே இந்த நாளில் நாம் அந்தோணியாருக்கு விழா கொண்டாடுகின்றோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற நம்முடைய தேவைகள், நன்றி உணர்வுகள், வேண்டுதல் விண்ணப்பம் அனைத்தையும் புனித அந்தோணியார் பாதத்துக்கு எடுத்து வருவோம். அவர் அனைத்தையும் இறை தந்தையிடம் நிறைவாக பெற்று நமக்கு பயன்பெற செய்வார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த கல்வாரி திருப்பலியில் சிறப்பாக பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளை தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக.
வாழ்குக புகழ்கின்றோம் யாவும்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திரு செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவரே நீரின் மீது இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரே இம்மன்றாட்டை கருவே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரின் மீது இறங்குவே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உம்மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வி நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இந்நிலைகளெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார், நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை. ஆண்டவராகிய தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவருக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டவருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தவரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெளிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், தம் கடவுள் அநீதிக்கு பணி வாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவணம் செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சியின் தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையினை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையை தேவத்தார்கள் என்று நம் மாற்றி வருமாறு ஆண்டவர் நட்டவை என்று அவர் பெயர் பெறுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என் ஆண்டவரே, நீர் என்னை
கைவிட மாட்டீர். ஆண்டவரே, என் ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர். துன்ப துயரங்கள் என்னை தொடர்ந்தாலும் துணைகள் இன்றியே நான் துவண்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர். ஆண்டவரே, என் ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர். நீர் என்னை கைவிட மாட்டீர். இன்னலுற்ற வேளையில் இதயம் உடைந்த பொழுதினில் கைவிட மாட்டீர். கைவிட மாட்டீர். இடையனில்லாத்தை போல் இலக்கின்றி அழிந்தாலும் கைவிட மாட்டீர். கைவிட மாட்டீர். இரக்கம் மறந்தும்மை நான் உதறி சென்றாலும் கைவிட மாட்டீர். இரவாய் இறைவன் உன் இதய நிழலில் வாழுவேன். இதமாய் உன் கரத்தை இறுக பற்றி கொள்ளுவேன். இதமாய் உன் கரத்தை இறுக பற்றி கொள்ளுவேன். ஆண்டவரே, 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 என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர். நீர் என்னை கைவிட மாட்டீர். தோல்வி தொடர்ந்த வேளையில் சோர்ந்து நொந்த பொழுதினில் கைவிட மாட்டீர். கைவிட மாட்டீர். உலகம் பழிக்கும் நேரத்தில் உறவு மிகழும் காலத்தில் கைவிட மாட்டீர். கைவிட மாட்டீர். உயிரை தந்த உம்மை நான் மறந்து போனாலும் கைவிட மாட்டீர். குறையா உன் ஆற்றல் கண்டு வியந்து பாடுவேன். நிறைவாய் உன் அன்பில் நிலைத்து என்று மகிழ்வேன். நிறைவாய் உன் அன்பில் நிலைத்து என்று மகிழ்வேன். ஆண்டவரே, 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 என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர். துன்ப துயரங்கள் என் தொடர்ந்தாலும் துணைகளின்றி நான் துவண்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர். ஆண்டவரே, என் ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர். நீர் என்னை கைவிட மாட்டீர். Alleluia, 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 alleluia. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 முதல் 9 வரை. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தான் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் கரங்களை ஒலித்து சொல்வோம். கோடி இருப்பதனான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஜூன் மாதம் 13ஆம் தேதி நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற பல ஆலயங்களில் விழா கொண்டாடி வருகின்றோம். புனித அந்தோணியாருக்கு சிறப்பாக கொடுக்கப்படுகின்ற நாள். அந்தோணியார் என்றால் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு புனிதர். அன்னை மரியாளுக்கு அடுத்தபடியாக நம்முடைய திரு அவையில் மிக அதிகமாக பேசப்பட்ட புனிதர் யார் என்றால் புனித அந்தோணியார் தான். நம்முடைய பங்குகளில் பார்க்கின்றோம் என்றால் புனித அந்தோணியாருக்கென்று சிறப்பான ஆலயங்கள் இருப்பதை பார்த்திருக்கின்றோம். நம்ம பங்கெடுத்து கொண்டாலே 2 ஆலயங்கள் இருக்கின்றது. உழவர் கரையில் ஒரு அந்தோணியார் கோயில் இருக்குது, இங்கே இருக்குது. நம்முடைய மறை மாவட்டத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் சிறப்பான ஆலயங்கள்லாம் நமக்கு இருக்கின்றன. ஆட்டுப்பட்டி புனித அந்தோணியார் கோயில், மேல் நாரியப்பனூர் போன்று பல இடங்களில் அந்தோணியாருக்கென்று சிறப்பான ஆலயங்கள்லாம் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தை எடுத்து பார்த்தாலும் புனித அந்தோணியாருக்கு என்று நம்முடைய குடும்பத்தில் தனிப்பட்டது வேண்டுதல், அவருக்கென்று ஒரு முன்னுரிமை வழங்கப்படுகின்றன. இதற்கெல்லாம் பல வீடுகளில் 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகளாக இருக்க வீடுகளில் எல்லாம் அந்தோணி என்ற ஒரு பெயர் கண்டிப்பாக இருக்கும். அது ஆணாக இருந்தால் அந்தோணிராஜ் என்று வைப்பார்கள், பெண்ணாக இருந்தால் அந்தோணி அம்மாள் என்று வைப்பார்கள். இவ்வாறு நாம் புனித அந்தோணியாரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கின்றோம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் புனித அந்தோணியாருக்கு என்று ஒரு சிறப்பான இடம் உண்டு. காரணம் என்னவென்றால், என்னுடைய சொந்த ஊர் அதனுடைய பாதுகாவலர் கோடி அற்புதரான பதவி அந்தோணியார். என்னுடைய பங்கினுடைய பாதுகாவலரும் கோடி அற்புதரான பதவி அந்தோணியார். நான் என்னுடைய மறை மாவட்டம் பாளையங்கோட்டை, அங்கு புனித அந்தோணியார் புளியம்பட்டி அந்தோணியார் திருத்தலத்தில் 2 ஆண்டுகள் பணி செய்திருக்கின்றேன்.
இவ்வாறு அந்தோணியார் நினைத்து பார்க்கின்ற போது உண்மையிலே அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் செய்து வருகின்ற நலன்களை எல்லாம் போற்றி பார்க்கின்ற போது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. எனவே அந்த நாளில் நாம் திருப்பலியில் பங்கெடுத்து அவரிடம் சிறப்பான வேண்டுதல் எல்லாம் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். எனவே இந்த அளவிற்கு திருச்சபையில் எல்லா மக்களையும் ஈர்த்து வருகின்ற புனித அந்தோணியார். ஏதோ நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை மட்டுமல்ல, எல்லா கிறிஸ்தவர்களையும் இவர் ஒன்றிணைக்கின்றார். ஒருவேளை கத்தோலிக்கத்திலிருந்து பிரிந்து சென்ற பிற கிறிஸ்தவர்களும் அந்தோணியாருக்கு என்று ஒரு சிறப்பான ஒரு முக்கியத்துவத்தினை கொடுக்கின்றார்கள். அது பல இடங்களில் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, பிற சபையினர்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள், இந்து சகோதரர்கள், முஸ்லிம் நண்பர்கள், இவர்கள் எல்லோரும் அந்தோணியாருக்கு என்றால் மிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த செவ்வாய்க்கிழமைகளில் அந்த ஆலயத்துக்கு வருவதை பார்த்திருக்கின்றோம். அப்படி என்றால் இவர் ஏதோ தனிப்பட்ட ஒருவருக்கு மட்டும் புனிதர் அல்ல, மாறாக தமிழகத்தில் இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற எல்லா மக்களுக்கும் ஒரு சிறப்பான புனிதராக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அந்த விழாவினை நாம் சிறப்பாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாளில் நம்முடைய தேவைகள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் புனித அந்தோணியார் நமக்கு நிச்சயமாக பெற்று தருவார் நம்பிக்கையில் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இந்த மறையுரை நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருப்பது அந்தோணியருடைய வாழ்வினுடைய மையமாக இருக்கின்ற அன்பு. அன்பிற்கினியவர்களே, அன்புதான் மனித வாழ்க்கையில் மையமாக இருக்கின்றது. அன்பு இல்லாத வாழ்க்கை என்பது அது மரணத்திற்கு சமம். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு அன்பு செய்யாமல் இருக்கின்றோம் என்றால் நாம் வாழ்ந்து என்ன பயன்? அதற்கு பதிலாக நாம் மரணித்து போயிருக்கலாம் என்று சொல்வார்கள். அதன் காரணமாக தான் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் என்று சொல்வார்கள். அன்பிற்கு ஒரு எல்லை என்பது கிடையாது, அதற்கு மரணம்தான் எல்லை. அப்படி என்றால் ஒருவர் மரணிக்கின்ற வரை அன்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இந்த மனித உயிர் பிறந்ததிலிருந்து அது என்று மரணிக்கின்றதோ அன்று வரை நாம் அன்பு செய்து கொண்டே இருக்கின்றோம். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். அதனால்தான் வள்ளுவர் மிக அழகாக ஒரு குறளில் சொல்லுவார், அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உயிர் பிறருக்கு. அப்படி என்றால் அந்த உலகத்தில் அன்பு இருந்தால் நாம் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு விடலாம். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். அதை தான் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் மடலில் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து மிக நீளமான ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார். அதில் வருகின்ற இறுதியான இறைவார்த்தை 13ஆம் இறைவார்த்தையில் பார்க்கின்றோம், இந்த உலகத்தில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவை மூன்றும் இருக்கின்றன. இவற்றில் தலை சிறந்தது அன்புதான். எனவே அன்பிற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. அதுதான் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு மிக தெளிவாக சொல்கின்றார், நான் உங்களிடத்தில் அன்பு செலுத்தியதை போல நீங்களும் அன்பு செலுத்துங்கள். இயேசு தன் சீடர்களுக்கு சொன்ன ஒருவே மேலான கட்டளை, நீங்கள் அன்பு செய்து வாழுங்கள். எப்படி கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்தார், அதே போல நீங்களும் அன்பு செய்ய வேண்டும். அன்பு இருக்கின்ற இடத்தில் வாழ்வு இருக்கும். அன்பு இருக்கின்ற இடத்தில்தான் எல்லாம் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். அந்த அன்பை முழுமையாக வாழ்ந்து காட்டியவர் தான் நம் பாதுகாவலர் புனித அந்தோணியார். அந்தோணியார் 36 ஆண்டுகள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆனாலும் இந்த உலகத்தை எல்லாம் வெற்றி கொண்ட ஒரு நபர் அந்தோணியார். அதற்கு முக்கியமான காரணம், இந்த உலகத்தில் இருக்கின்ற நிலையான அன்பை தன் வாழ்க்கையில் கொண்டிருந்தார், தன் வாழ்க்கையில் செயல்படுத்தினார். அதன் காரணமாக தான் புனித அந்தோணியாருடைய புகழ் இந்த உலகமெங்கும் பரவி இருக்கின்றது. முதலில் புனித அந்தோணியாருடைய அன்பை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? அவர் கடவுள் மீது எல்லையற்ற அன்பினை கொண்டிருந்தார். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்னவென்றால், அந்தோணியார் கரத்தில் இருக்கின்ற அந்த குழந்தை இயேசு. நாம் எல்லோரும் பார்த்திருப்போம், அந்தோணியாருடைய கரங்களில் ஒரு விவிலியம் இருக்கும், அதற்கு மேலே குழந்தை இயேசு இருக்கும். அப்படி என்றால் அவர் கடவுளை எந்த அளவிற்கு அன்பு செய்தார் என்றால், குழந்தை இயேசுவாக அவருடைய கரங்களில் தவழ்கின்ற அளவிற்கு அன்பு செய்தார். இது ஒரு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதாவது புனித அந்தோணியார் ஒரு நாள் மாலை வேளையில் ஒரு இடத்திற்கு சென்று பிரசங்கம் வைத்துவிட்டு தன்னுடைய நண்பர் டீசோ அவருடைய வீடுகளில் தங்குவதற்காக செல்கின்றார். அவர் நல்ல வசதியான ஒரு நண்பர் தான். அந்தோணியாருக்கு என்று ஒரு தனியாக ஒரு அறை கொடுத்து விட்டார். காரணம் என்னவென்றால், அந்தோணியார் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்பார். உடனே அந்த அறையை பூட்டி விட்டு வந்தபோது திடீரென்று பார்க்கின்ற போது அறை முழுவதும் ஒளி வெள்ளமாக இருக்கின்றது. என்னதான் நடக்கிறது என்று நண்பர் டி ரோசோ அந்த சாவி துவாரத்தின் வழியாக உற்று பார்க்கின்றார். அங்கே என்ன நடக்கின்றது?
அந்தோணியாருடைய கரங்களில் குழந்தை இயேசு இருந்து அவரிடம் உரையாடி கொண்டிருக்கின்றார். அப்போது இதை பார்த்த அந்தோணியார் உடனே அவரிடம் கேட்கின்றார், நான் உயிரோடு இருக்கின்ற வரை இந்த செய்தியை நீர் எங்கும் சொல்லக்கூடாது. இந்த நிகழ்ச்சி எதற்கு உதாரணம்? புனித அந்தோணியார் எப்படி கடவுள் மீது அன்பு செய்தார். குழந்தை இயேசுவாக கடவுள் அவருடைய கரங்களில் தவழ்கின்ற அளவுக்கு அன்பு செய்தார். அது மட்டுமல்ல, கிபி 1220ஆம் ஆண்டு மொரோக்கா அந்த தீவில் 5 பிரான்சிஸ்கன் துறவிகள் மறைசாட்சியாக மரித்தார்கள். உடனே புனித அந்தோணியாருக்கு மனசில் என்ன வந்தது? நானும் அங்கு சென்று இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும், என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் இந்த ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். இது கடவுளுடைய அன்பிற்கு ஒரு எல்லையற்ற ஒரு முடிவினை பார்க்கின்றோம். என்னுடைய கடவுளுக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? என்னுடைய உயிரினை நான் கொடுக்கின்றேன். இது அவருடைய வாழ்க்கையில் கண்டுகொண்ட கடவுளுடைய அன்பிற்கு ஒரு தலை சிறந்த உதாரணமாக காட்டப்படுகின்றது. அதை தான் விவிலியத்தில் மிக தெளிவாக பார்க்கின்றோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில், அன்பில்லாதவர்கள் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. யாரிடம் அன்பு இருக்கின்றதோ அவர்தான் கடவுளை கண்டுகொள்ள முடியும். புனித அந்தோணியாரிடம் ஆழமான அன்பு இருந்ததன் காரணமாக தான் அவர் கடவுளை ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கையில் அறிந்து கொண்டார். கடவுள் அன்பாக இருக்கின்றார். கடவுளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்பின் வழியாக தான் அறிந்து கொள்ள முடியும் என்பதை விவிலியம் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகின்றது. எனவே புனித அந்தோணியாரை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் அன்பு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். இங்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் கடவுள் அன்பு இருக்கின்றது, இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. ஆனால் இந்த அன்பு உறுதியான அன்பாக இருக்க வேண்டும். புனித அந்தோணியார் கொண்டிருந்த அதே கடவுள் அன்பாக இருக்க வேண்டும். மாறாக ஏதோ தேவை நேரத்தில் வருகின்ற போது நாம் கடவுளை சார்ந்திருப்பது, பிறகு நாம் அவரை விட்டு விலகி செல்வது, நாம் நினைத்தது நடந்தால் கடவுள் என்னோடு இருக்கின்றார், நான் வாழ்க்கையில் நினைத்தது நடக்கவில்லை என்றால் கடவுள் என்னை விட்டு தூரமாக போய்விட்டார் என்பது அல்ல. எப்பொழுதும் கடவுள் அன்பில் நிலைத்திருப்பது, அது நன்மையாக இருந்தாலும் பரவாயில்லை, தீமையாக இருந்தாலும் பரவாயில்லை. என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியமாக இருக்கலாம், ஒருவேளை தேவையில்லாத நிகழ்ச்சியாக இருக்கலாம். என்ன நடந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கின்றார், கடவுள் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று உறுதியாக நம்புவதுதான் கடவுளுடைய அன்பாடு. ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் இப்போது எப்படி மாறிவிட்டார்கள்? தேவை நேரத்தில் கடவுளை பார்க்க வருவது, நான் வேண்டுவது கிடைத்தால் கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் செய்கின்றார், இல்லை என்றால் கடவுள் என்னோடு இல்லை. ஆனால் ஒரு உறுதியான கடவுள் அன்பு என்பது புனித அந்தோணியாரை போல எப்பொழுதும் கடவுளோடு இணைந்திருப்பது. இரண்டாவது, புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற போது அவர் பிற உயிர்களின் மீது அன்பு செய்தார். எந்த அளவிற்கு கடவுள் மீது அன்பு வைத்திருந்தாரோ அதே அன்பை பிற உயிர்கள் மீது அவர் காட்டினார். ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் இருப்பதை போல கடவுள் அன்பு, பிறர் அன்பு, இந்த 2 அன்புகளுக்கும் ஒரு நல்ல உதாரணம் நம் பாதுகாவலர் புனித அந்தோணியார். அந்தோணியாருடைய வாழ்க்கையில் இந்த பிறர் அன்புக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னவென்றால், இன்றும் பல அந்தோணியாருடைய ஆலயங்களில் திருப்பலி முடிந்த பிறகு சிலர் ஏழைகளுக்கு ரொட்டி துண்டினை வழங்குவார்கள். சிலர் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறுவதற்கு நன்றி சொல்லி அதை நினைத்து ஏழை எளிய மக்கள், அங்கு வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அவர்கள் உணவினை பரிமாறுவார்கள். இந்த நிகழ்ச்சி புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையில் அவர் பிறரன்பு எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம். புனித அந்தோணியார் வாழ்ந்தபோது அவருடைய மடத்தில் ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேளையில் இரவு தொடங்குவதற்கு முன்பாக அங்கு இருக்கின்ற எல்லா ஏழை எளிய மக்களும் வருகை தருவார்கள். புனித அந்தோணியார் என்ன செய்வார்? அவருடைய வீடுகளில் இருந்த அந்த மிஞ்சி இருக்கின்ற உணவுகளை எல்லாம் அவர்களுக்கு வழங்குவார். இதுதான் புனித அந்தோணியாருடைய பிறர் அன்புக்கு ஒரு நல்ல உதாரணம் என்றால் அது மிகையாகாது. அதுதான் உங்களுடைய வெளிப்பாடாக தான் புனித அந்தோணியார் ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ இன்றும் சமபந்தி விருந்து, அதாவது பல இடங்களில் இன்றும் ஆடு வெட்டி சாப்பாடு கொடுக்கின்ற வழக்கங்கள்லாம் இருக்கின்றது. அதற்கு காரணம் புனித அந்தோணியார் பிற உயிர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு. இதைதான் விவிலியத்தில் பார்க்கின்றோம். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவதில் வைத்துதான் என் சீடர்கள் என்பதை கண்டுகொள்வார்கள். எனவே நாம் இயேசுவை பின்பற்றுகின்றோம், கடவுள் அன்பு என் உள்ளத்தில் இருக்கிறது என்பதை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? பிறரை அன்பு செய்வது, பிறர் அன்பில்தான் இந்த கடவுளுடைய அன்பு நிறைவு பெறுகின்றது. அதை தான் மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28 முதல் 31 இறைவார்த்தையில் பார்க்கின்றோம். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக.
கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது தான். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற போது பிறர் மீது நீங்கள் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் இறைவார்த்தையில் பார்க்கின்றோம், நீங்கள் கண்ணுக்கு புலப்படுகின்ற உங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியாது. அப்படி என்றால் கடவுள் அன்புக்கு ஒரு முதன்மையான காரணமாக இருப்பது பிறர் அன்பு. கடவுளிடம் அன்பு உண்டு அன்பு உண்டு என்று சொல்லிக்கொண்டு தன் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். எனவே கடவுள் அன்பு எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அதே போல பிறர் அன்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இப்போது இருக்கின்ற மிகப்பெரிய தர்ம சங்கடமான விஷயம் என்னவென்றால், பிறரை நம்புவது, பிறரை ஏற்றுக்கொள்வது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற நம்மோடு இருப்பவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறாமல் இருப்பதற்கு, நான் பின்னுக்கு செல்வதற்கு முக்கியமான காரணம் யாரென்றால், என்னோடு இருக்கின்ற என் சகோதர சகோதரிகள் என்று நினைக்கின்ற மனப்பக்குவமானது இப்பொழுது வளர்ந்து கொண்டே வருகின்றது. ஆனால் பிறரை நாம் எந்த அளவிற்கு அன்பு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் மீது நிறைவாக தங்கியிருக்கும் என்பதை புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு சொல்லித் தருகின்றார். புனித அந்தோணியருடைய ஒட்டுமொத்த புதுமையில் எடுத்து பார்த்தோம் என்றால், அவர் பிறர் மீது வைத்த அன்பிற்கு ஒரு தலை சிறந்த முன் உதாரணம். புனித அந்தோணியார் நாம் சிறப்பாக 13 புதுமைகள் சொல்கின்றோம். இந்த 13 புதுமைகளையும் நாம் சேர்ந்தது பாருங்கள், அவற்றில் அதிகமானதை பிறர் அன்பை மையப்படுத்தியதாக இருக்கும், பிறருடைய வாழ்க்கையை ஈடேற்றுவதாக இருக்கும், பிறருக்கு நாம் எப்படி உதவி செய்யலாம் அதை மையப்படுத்தியதாக தான் புனித அந்தோணியருடைய அனைத்து புதுமைகளும் அடங்கியிருக்கின்றது. அப்படி என்றால் கடவுள் அன்பு என் உள்ளத்தில் இருக்கிறது என்றால் அதை வெளிப்படுத்த நாம் பிறர் அன்பை செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். 3வது, புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்திய அன்பு பிற உயிர்கள் மீது அவர் காட்டிய அன்பு. இந்த இயற்கையாக இருக்கலாம் அல்லது மற்ற உயிரினமாக இருக்கலாம், அவற்றின் மீதும் நாம் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இதற்கு புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு புதுமை மிக சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், ரிமேனி என்ற ஒரு பட்டணத்திற்கு புனித அந்தோணியார் மறையுரை ஆற்றுவதற்காக செல்கின்றார். ஆனால் அந்த இடத்தில் ஏற்கனவே புனித அந்தோணியார் வந்தால் நாம் எல்லோரும் புறக்கணிக்க வேண்டும் என்று அங்கு ஒரு எதிர்மறை சிந்தனை இருப்பதை பார்க்கின்றார். புனித அந்தோணியார் அந்த இடத்திற்கு செல்கின்றார். ஆனால் அங்கு இருக்கின்ற மக்கள் அங்கிருக்கின்ற ஒருவருடைய பேச்சை கேட்டு, நாம் அனைவரும் அந்தோணியார் வந்தபோது யாரும் இங்கு வரக்கூடாது, நம்முடைய வேலைகளை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்கின்றார்கள். அதே போலவே அந்தோணியார் அந்த ரிமேனி என்ற பட்டணத்திற்கு செல்கின்றார். மறைவுரை ஆற்றுவதற்காக ஆரம்பிக்கின்றார். அங்கு மக்கள் யாருமே வரவில்லை. உடனே புனித அந்தோணியார் என்ன செய்கின்றார், அங்கு இருக்கின்ற கடற்கரைக்கு சென்று அங்கு நற்செய்தியை பறைசாற்றுகின்றார். அந்த கடலில் இருந்த மீன்கள் எல்லாம் அவருடைய நற்செய்தியை கேட்பதற்காக மேலே கேட்டதாக புனித அந்தோணியார் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகின்றது. இது பிற உயிர்கள் மீது அவர் வைத்த அன்பினுடைய வெளிப்பாடு. அந்தோணியார் மீன்களுக்கு என்ன நற்செய்தியார் பறைசாற்றி இருப்பார், அதிலும் இவ்வாறு சொல்லப்படுகின்றது, கடலில் வாழ்கின்ற மீன்களை நீங்கள் பேறு பெற்றவர்கள், நோவா காலத்தில் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள், யோனாவை 3 நாட்கள் உங்களுடைய வயிற்றில் வைத்து பாதுகாத்தீர்கள், இயேசு கிறிஸ்து புதுமையை நிகழ்த்துவதற்காக நீங்கள் உங்களையே தானமாக தந்தீர்கள் என்று அவர் கடவுளுடைய மகிமையையும் அந்த மீன் இனத்திற்கு அவர் கற்றுக் கொடுத்ததாக வரலாறு சொல்லப்படுகின்றது. இது இயற்கையின் மீது புனித அந்தோணியார் வைத்த அன்பிற்கு ஒரு நல்ல உதாரணம் என்று சொன்னால் மிகையாகாது. இன்று இந்த இயற்கையின் மீது நாம் அன்பு கொண்டிருக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. புனித அந்தோணியார் இயற்கையின் மீது வைத்த அன்பின் காரணமாக தான் அவர் எல்லாவற்றையும் ஒரே மனநிலையோடு அணுக முடிந்தது. அதை தான் திருச்சபை இன்றைய நாளில் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றது. நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2015ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி ஒரு அருமையான ஒரு சுற்றுமடலை இந்த உலகத்திற்கு கொடுத்தார்கள். இறைவா உமக்கே புகழ், லௌதாத்தோ சி என்ற ஒரு சுற்றுமடலை கொடுக்கின்றார். அந்த சுற்றுமடலுடைய முக்கியமான கருத்து என்ன, இந்த சுற்றுச்சூழலை நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சுற்றுச்சூழல் என்பது கடவுளுடைய பிரசன்னம் அடங்கி இருக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு இருப்பிடம். அந்த சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வருங்கால இந்த தலைமுறையினருக்கு இந்த சுற்றுச்சூழலை மாசுபடாமல் கொண்டு செல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது. ஆனால் இன்று மனிதன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றான், என்னுடைய தேவைக்கு அதிகமாக நான் அந்த சுற்றுச்சூழலை நான் எடுத்துக்கொள்ளலாம் என்ற மனப்போக்கில் மாறுவதன் காரணமாக தான் சுற்றுச்சூழலுடைய அந்த மாறுபாடு இருக்கின்றது. அதை தான் காந்தியடிகள் மிக தெளிவாக சொல்கின்றார்.
இயற்கை எல்லாருக்கும் தேவையானதை கொடுத்திருக்கின்றது. ஆனால் ஒரு மனிதனுடைய பேராசை வருகின்ற போது அவன் இயற்கையை அழிக்க தொடங்கிவிடுகின்றான். அப்படி என்றால் இயற்கையினுடைய அழிவு மனிதனுடைய பேராசையில் அடங்கி இருக்கின்றது. ஆனால் இயற்கை என்பது தனிப்பட்ட நபர்களுக்கு சொந்தமானது அல்ல, இங்கு பிறக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானதாக இருக்கின்றது. அதுபோல நம்மோடு இருக்கின்ற இந்த 5 அறிவு ஜீவங்கள், ஆடு மாடு அனைத்தையும் நாம் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இயற்கையின் மீது புனித அந்தோணியார் அன்பு செய்ததைப் போல நாமும் நம்மை சுற்றி இருக்கின்ற இயற்கையை அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வீடுகளில் இயற்கைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கின்ற இடங்களில் மரங்களை நடுவது, இயற்கையை பேணி காப்பது, பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை நாம் தவிர்த்து வாழ்வது, இதன் வழியாக நாம் இயற்கையை நாம் அன்பு செய்யலாம். காரணம் என்னவென்றால் இந்த இயற்கையில் இறைவனுடைய ஒரு முழுமையான மானுடம் அடங்கி இருக்கின்றது. இயற்கையில் இறைவன் தன்னையே வெளிப்படுத்துகின்றார். எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த இலக்காக இருப்பது அன்பு. அவர் கடவுளை அன்பு செய்தார், அதே போல பிற உயிர்களையும் அன்பு செய்தார். அதே போல தன்னை சுற்றி இருக்கின்ற இந்த இயற்கையும் அன்பு செய்து வாழ்ந்தார். அதன் காரணமாக தான் அவர் கோடி அற்புதர், புதுமை வள்ளல், கோடான கோடி அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்றார் என்று நாம் நம்முடைய மனமாற போற்றுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் புனித அந்தோணியுடைய நலன்களை தொடர்ந்து பெற வேண்டுமென்றால் நாமும் அவரே போல நாம் கடவுளை முழுமையாக அன்பு செய்வோம். பாடுபாட்டற்று இரண்டை மனநிலை இல்லாமல் நாம் கடவுளை பற்றென பிடித்து கொண்டு அன்பு செய்வோம். கடவுளை அன்பு செய்வதைப் போல நம்மை சுற்றி இருக்கின்ற பிறரையும் அன்பு செய்வோம். குறிப்பாக நமது குடும்பத்தில் இருக்கின்ற நமது குடும்ப உறுப்பினர்களை அன்பு செய்வோம். அதே போல நம்மை சுற்றி இருக்கின்ற இயற்கையை அன்பு செய்வோம். அதன் வழியாக புனித அந்தோணிய நலன்களை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்வோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று நாம் ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். எனவே நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து சொல்லி ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே, உமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் தினம் தினம் சந்திக்கும் சோதனைகளை உமது வல்லமையால் வென்று உமது மந்தைகளை நல்ல வழிபடுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை வழிநடத்துபவரே, இன்றைய அரசியல் சூழலில் மதசார்பு ஆட்சி நடத்தாமல் உம்மிடம் இருக்கும் அன்பு, அமைதி, பொறுமை, உண்மை மற்றும் நீதி நேர்மையுடன் ஆட்சி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தையான இறைவா, உமது வார்த்தையை நாங்கள் கேட்பதோடு மட்டும் நில்லாமல் எங்கள் வாழ்வில் செயல் வடிவம் தந்து வார்த்தையை வாழ்வாக்கிட தேவையான அருளை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே, திருப்பலி நிறைவேற்றும் பங்கு தந்தை மற்றும் அருட்தந்தை அல்போன்ஸ் பவுல்ராஜ் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களது இறைப்பணி சிறக்கவும் உமது குணமளிக்கும் கரம் இவர்களுக்கு நலமளித்து உமது பணியை தொடர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு ஆண்டவரே, இக்கல்வாரி பலியில் பங்கு பெறும் அனைவரையும் ஆசீர்வதித்து
எங்கள் குடும்பங்களில் அன்பும் ஆசியும் சமாதானமும் விட்டு கொடுத்தல் மற்றும் உம்மிடம் நம்பிக்கை பெருகிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் அடைக்கலும் ஆற்றலுமான இறைவா, இறை பற்றுள்ள நம்பிக்கைகள் எழுப்புகின்ற அனைத்து தேவைகளையும் கேட்டு பதில் கொடுக்கின்றீர். அன்பு மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பாதுகாவலர் கோடி அற்புதரான புனித அந்தோணியருடைய விழாவை கொண்டாட உமது திருமுன் கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாளில் நாங்கள் ஏறெடுத்து வந்த எல்லா ஜபங்கள் தேவைகள் அனைத்தையும் நாங்கள் நிறைவோடு பெற்றுள்ளோம் என்ற நம்பிக்கையில் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேர்ந்து கிடைத்திட்ட அப்பரசத்தில் என்னையும் சேர்த்து தருகின்றேன். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேர்ந்து கிடைத்திட்ட அப்பரசத்தில் என்னையும் சேர்த்து தருகிறேன். எந்த தேவையை அறிந்த தெய்வமே, உந்தன் பாதத்தில் வாழ்வை தருகின்றேன். எங்கள் தேவையை அறிந்த தெய்வமே, உங்கள் பாதத்தில் வாழ்வை தருகிறேன். என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும்
ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கோடியிருப்பதனான புனித அந்தோனிய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றி மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்சி வைக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்வழிகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் பங்குள்ள எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மற்றும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நானே தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நானே தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில், மருந்தாக பசியாவும் பறந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உனதன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பறிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உனை தேடி உனை நாடி நிறைவாகுவே, உன்னில் குருவாகுவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, எங்கள் மகிழ் உறவே, எங்கள் தரும் உறவே. என்னோடு நீ கொண்ட உறவானது, தன் உயிர் போன பின்னாலும் விலகாதது. என் மீது நீ கொண்ட அன்பானது, அது தினந்தோறும் பலியாக அரங்கேறுது. இறைவா என் இறைவா என் நலம் மாறுமே, இதயம் என் இதயம் உன் அருள் காணுமே. இறையாக்கி சமபந்தி உருவாகுமே, மண்ணில் உருவாகுமே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நானே தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நானே தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. தந்தை தரும் உணவே, தந்தை தரும் உணவே. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும்.
தீய பகைவரிடமிருந்து என்னை காத்திரளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்திடும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டிருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்திருளும். ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று 10 நாள் மிக சிறப்பாக நாம் தயார் செய்து இன்று புனித அந்தோனியாரின் விழாவை கொண்டாடுகின்றோம். 10 நாட்கள் சிறப்பாக நாம் நம்மையே தயார் செய்தோம் இல்லையா? நல்ல ஒரு தயாரிப்பு. ஒவ்வொரு நாளும் மாலை திருப்பலி, மறையுரை, அந்த புனித அந்தோனியாரை பற்றி நாம் மிக ஆழமாக விரிவாக நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். இன்று அந்த மகிமைமிக்க புனித அந்தோனியாருக்கு, கோடி அற்புதரான புனித அந்தோனியாருக்கு விழா எடுத்து நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே இந்த நாளிலே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே, இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லோருக்கும் கோடி அற்புதரான புனித அந்தோனியாரின் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கோடி அற்புதர் இந்த 10 நாளில் அவருடைய கோடி அற்புதத்தை பற்றி நாம் மிக ஆழமாக நாம் தெரிந்து கொண்டோம், சிந்தித்தோம். ஒவ்வொரு நாளும் நாம் அவரை பற்றி நாம் சிந்தித்தோம். அந்த ஒரு சிந்தனையோடு இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே இந்த நாளிலே புனித அந்தோனியார் நமக்காக இருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார். புனித அந்தோனியார் நமக்காக இருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கை, மகிழ்ச்சியோடு இந்த விழாவை நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம். இன்று மாலை 5:30 மணிக்கு திருப்பலி முடிந்தவுடன் தேர்பவனி முடிந்தவுடன் திவ்ய ஆசீர்வாதமும் கொடியிறக்கமும் நடைபெறும். ஆகவே இந்த நாள் சிறப்பான நாளாக நாம் கொண்டாடுவோம். அருட்தந்தை சொன்னது போல தமிழ்நாடு முழுவதும் அன்னை மரியாளுக்கு பிறகு அதிகமான பக்தி உள்ளது. பக்தி என்றால் அது புனித அந்தோனியார். புனித அந்தோனியார் சுரூபம் இல்லாத ஆலயம் இருக்காது. புனித அந்தோனியார் ஆலயம் இல்லாத பங்கு இருக்காது. புனித அந்தோனியார் பெயர் இல்லாத குடும்பம் இருக்காது. ஒன்று மேரி மாதா பேர் இருக்கும், இல்லாட்டி அந்தோனியார் பேர் இருக்கும். கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த 2 பேரில் யாராவது ஒரு பேர் வந்துடும். ஆகவே அந்த அளவிற்கு நாம் புனித அந்தோனியாருக்கு முக்கியமாக தமிழ்நாட்டில், சவுத் இந்தியா, தென்னிந்தியாவிலே நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் புனித அந்தோனியாருக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் என்று சொல்வதை விட அந்தோனியார் மீது அவ்வளவு ஆழ்ந்த பக்தி, நம்பிக்கை. பக்தி மட்டுமல்ல, நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வைத்து நாம் இருக்கின்றோம். ஆகவே கண்டிப்பாக புனித அந்தோனியார் நமக்காக பரிந்து பேசி நம்முடைய வாழ்க்கை நமக்கும் நம் குடும்பத்திற்கும் அற்புதங்களை பெற்று தருகின்ற புனிதராக அவர் இருப்பார். நமக்காக அவர் செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த விழாவை நாம் கொண்டாடுவோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பலிக்கு இங்கு வந்திருந்து நம்மோடு இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு ஒரு நல்ல புனித அந்தோனியாரின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நாம் அந்தோனியாரை பற்றி தெரிந்து கொண்டோம், சிந்தித்தோம். இன்றைக்கு புனித அந்தோனியார் கடவுள் மீது வைத்திருந்த அன்பு எவ்வளவு ஆழமானது. கடவுளை நான் அன்பு செய்கிறேன் என்றால் அது எப்படி வெளிப்படுத்துவது? நான் அடுத்தவரை அன்பு செய்வதில் தான் அதை வெளிப்படுத்த முடியும். கடவுளை அன்பு செய்கிறேன் என்று அடுத்தவரை நாம் அன்பு செய்யவில்லை என்றால் நான் ஒரு பொய்யன். ஜேம்ஸ் திருமுகத்திலிருந்து, யாகப்பர் திருமுகத்திலே நாம் அதை வாசிப்போம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, அருட்தந்தை அவர்களுக்கு நல்ல ஒரு திருப்பலி, மறைவுரை, பாடல் எல்லாமே நன்றாக ஒரு நல்ல ஒரு பக்தியான ஒரு திருப்பலியாக இருந்தது. அருட்தந்தை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அருட்தந்தை அல்ஃபோன்ஸ் பவுல்ராஜ் அவர்களை நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அவர் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். இப்பொழுது மதுரையில் இருக்கின்ற குருமடத்திலே அவர் மாணவர்களை உருவாக்குகின்ற, பயிற்சி கொடுக்கின்ற ஒரு பேராசிரியராக பணி செய்து கொண்டிருக்கின்றார். ப்ரொஃபஸர்.
செமினரி ப்ரொஃபஸராக இருக்கின்றார். இப்பொழுது மேற்படிப்பிற்காக தன்னை தயார் செய்து கொண்டிருக்கின்றார். ஃப்ரான்ஸ் போகிறதுக்காக, ஃப்ரெஞ்சில் படிக்கிறதுக்காக அவர் தன்னை தயார் செய்கின்றார். ஆகவே பாண்டிச்சேரியில் இங்கு தங்கியிருந்து ஃப்ரெஞ்சு மொழி கற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருடைய பயணம் இன்னும் நீண்ட பயணம். இப்போ தான் போய் சேர்ந்திருக்கார் செமினரியில். சில வருடங்கள் அங்கு பணி செய்துவிட்டு மேற்படிப்பிற்காக செல்ல தயார் செய்து கொண்டிருக்கிறார். வந்த பிறகுதான் அவர் முழுமையாக பயிற்சியிலே ஈடுபடுவார். ஆகவே அவருடைய பயணம் இன்னும் பெரிய பயணம். இதுக்கு பிறகுதான் அவருக்கு பயணமே துவங்குகிறது. ஆகவே அருட்தந்தை அவர்களை வாழ்த்துவோம். அவர் இன்னும் நல்ல குருக்களை உருவாக்க வேண்டும், நல்ல குருக்களை உருவாக்கி நம்முடைய திருச்சபைக்கு தர வேண்டும் என்று அவரை வாழ்த்துவோம், அவருக்காக ஜெபிப்போம். இன்றைய தினம் இங்கே வந்து நமக்கெல்லாம் மறையுரையாற்றி திருப்பலி நிறைவேற்றி மறையுரையாற்றிய அருட்தந்தை அல்ஃபோன்ஸ் அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவிப்போம். எதிர்காலத்தில் வாழ்த்துக்களையும், எதிர்காலத்திலே நல்ல ஒரு குருக்களை உருவாக்குகின்ற நல்ல ஒரு பயிற்சியாளராக, பேராசிரியராக அவர் வர வேண்டும் என்றும், மேற்படிப்புக்கு செல்ல இருக்கிற இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் போவார். அதனால் அது வரைக்கும் வருவார். அது வரைக்கும் நம்ம பங்குக்கு வருவார். நம்ம கூப்பிடும்பொழுதெல்லாம் அவர் வருவார். ஆகவே அருட்தந்தைக்கு இப்பொழுதே நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ளும். தேங்க்யூ ஃபாதர் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மாலை சந்திப்போம். எழுந்து நிற்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி புனித அந்தோணியருடைய ஆசையோடு இந்த நாளை தொடங்குவதற்கு உறுதுணையாக இருந்த உங்களுடைய பாசமிகு பங்கு தந்தைக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள் ஜெபங்களும். 13ஆம் தேதி எங்களுடைய மறை மாவட்டத்தில் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக எல்லோரும் புளியம்பட்டி புனித அந்தோணியார் திருத்தலகு சென்று அங்கே திருப்பலியில் கலந்து கொள்வோம். இந்த நாளிலும் அந்தோணியருடைய ஆலயத்தில் இந்த நாளை தொடங்குவது என்பது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம்தான். இது கடவுள் கொடுத்த ஒரு நல்ல ஒரு பேராக எண்ணுகின்றேன். எனவே இந்த நாளில் நாங்கள் வாய்ப்பு கொடுத்த தந்தையவர்களுக்கும் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து உருக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவாள் ஓட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய படிப்பணிகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனின் புனிதரை வாழ்க. இந்த இரஞ்சீவம் திருப்பதம் வந்தோ. அன்பர் அந்தோணியார் அருளாலே யாமல் புற வளம் பல அடைந்தோமே. நன்மையின் நாயகனே, கோடி நன்றிகள் சாற்றுகின்றோம். நன்மையின் நாயகனே, கோடி நன்றிகள் சாற்றுகின்றோம். வாழ்வீரில் துன்பங்கள் வருகையிலே வந்தோமும் திருவடியே. முகம் நோக்கி பார்க்கையிலே உவந்து என் துயர்களை துரைத்தீரையா. சமயம் பலவும் கடந்து உம்மை சந்திக்கும் பக்தர்கள் மனதில், சமயம் பலவும் கடந்து உம்மை
உம்மை சந்திக்கும் பக்தர்கள் மனதில் கவலை நீங்கிட கலக்கம் அகன்றிட கருணை மழையை நீர் பொழியுமையா. கவலை நீங்கிட கலக்கம் அகன்றிட கருணை மழையை நீர் பொழியுமையா. இறைவனின் புனிதரை வாழ்க, இன்று இறைஞ்சிவும் திருப்பதம் வந்தோ. அன்பரங்கோலியார் அருளாளி யாமல் புத வரம் பல அடைந்தோமே. நன்மையின் நாயகனே ஒளி நன்றிகள் சாற்றுகின்றோம். நன்மையின் நாயகனே ஒளி நன்றிகள் சாற்றுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.